எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் எப்போதுமே நம்ம வீட்டில் முறுக்கு சுடுற சமயத்தில் டேஸ்ட்டாகவும், அதே சமயம் முறுக்கோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாதிரி எண்ணெய் குடிக்காமல் எப்படி முறுக்கு சுடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி முறுக்கு மாவு எப்படி அரைச்சி எப்படி முறுக்கு சுடுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முறுக்கு சுடுறதுக்காக நான் கடையில் விற்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அணில் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்து முறுக்கு சுட்டோம்னா நல்லா இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் முறுக்கு சுட்டுறீங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு போட்டு உளுந்து போட்டு சுட்டுக்கலாம். இதே அளவில் நீங்கள் நிறைய சுடணும் அப்படின்னாலும் இதே அளவில் நீங்கள் அதிகப்படுத்தியும் செஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு கடையில் அரிசி மாவு வாங்கினா பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும், கட்டுப்படி ஆகாது அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரிசி உளுந்து சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கான பக்குவத்துக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருக்க அரிசி மாவு கிலோ கணக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 500 கிராம் 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இதுவே நீங்கள் டம்ளரில் உலக்கில் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் போல் தலையை வலித்து எடுக்காமல் நல்ல மாவு வந்து டம்ளர் ஃபுல்லாக உலக்கு ஃபுல்லாக அந்த போர் போல் இருக்கணும். அந்த மாதிரி 3 பங்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ உளுந்தோட அளவு எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய டம்ளரில் கரெக்டாக நல்ல தலை ஃபுல்லாக போர் போல் வர்ற மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சரியான பக்குவமாக இருக்கும். நீங்கள் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். வறுக்கணும், ஆனால் வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும், ஆனால் செவக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் முறுக்கு ரொம்ப செவந்து போகாமல் நல்லா ஒயிட் கலரில் வரும். அதனால் லைட்டாக மட்டும் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் உளுந்தை வறுத்துட்டு அழகாக இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அந்த சூடு வந்து நல்லா ஆறணும். இப்போ இதில் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும், உளுந்தோட கலர் பாருங்கள், கொஞ்சம் கூட மாறவே இல்லை, ஒயிட் கலராக இருக்குது. ஆனால் வாசம் வருது, ஆனால் நம்ம வறுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே வந்து மிக்சி ஜாரில் நல்ல ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. ஈரமாக போட்டுட்டிங்கன்னா மாவெல்லாம் ஃபுல்லாகவே மிக்சி ஜாரில் போயிடும். அதனால் மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறி இருக்கிறத உளுந்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம நெய்ஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து ஜல்லடை வச்சு கண்டிப்பாக சலிச்சுக்கணும். நீங்கள் சலிக்காமல் அப்படியே போட்டுறக்கூடாது. அந்த சலிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அரைப்படாமல் இருக்கும் உளுந்து. அதை திரும்பவும் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு பிசைகிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இப்போ இதோட அளவு சரியாக பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இதுக்கு உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா டம்ளரில் அளக்கும் போது 1 டம்ளர் அளவுக்கு போர் போல் எடுத்தோம். இதை வறுத்துட்டு நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக 1.5 டம்ளர் அளவு வருது. 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வறுத்து அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து சரியான பக்குவத்தில் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். முறுக்குக்கு எப்போதுமே கருப்பு எள்ளு தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓமம், ஜீரகம்லாம் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் முறுக்குக்கு சேர்த்தோன்னா அது வந்து வேறு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடும். நீங்கள் கருப்பு எள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருப்பு எள்ளில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் எப்போதுமே டேரெக்டாக மாவில் அப்படியே சேர்த்துடக்கூடாது. கருப்பு எள்ளில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அரிசி அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டிங்கன்னா அடியில் மண்ணெல்லாம் கல் எல்லாமே இருந்துடும். அதுக்கப்புறம் மேலாக இருக்கிற இந்த கருப்பு எல்லாம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முறுக்கு மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பை எப்போதுமே டேரெக்டாக முறுக்கு மாவில் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உப்பு அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். அதனால் தண்ணியில் நம்ம கரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம். இதோட ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் தான். என்னடா அது ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணுறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? முறுக்குக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கறனால முறுக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா பொறுன்னு இருக்கும். இதனால் உங்களுக்கு முறுக்கு வந்து இனிப்பு முறுக்கு மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க முறுக்கு மாவில் நம்ம ஜீனி சேர்க்கறதுனால முறுக்கு வந்து இனிச்சு போயிடும்,
இனிச்ச முறுக்காக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு, சர்க்கரை ரெண்டையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு முறுக்கு மாவில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே கரைச்சிட்டு சேர்த்தா தான் அது திப்பி திப்பியாக இல்லாமல் மாவு வந்து ஒரே மாதிரி சீராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த கரைஞ்சிருக்கிற தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முறுக்கு மாவில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டால்டா சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். டால்டா சேர்க்கறதுனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். முறுக்கு சுட்டதுக்கப்புறம் முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி முறுக்கில் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் முறுக்கு வந்து கடுக்குன்னு இருக்கும். நம்மளால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் டால்டா வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கூட ஆற வச்சுட்டு அந்த டால்டாவை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு வந்து நம்ம உடனே வந்து பிசைய ஆரம்பிச்சிடணும். ரொம்பவே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா லைட்டாக நம்ம விரல்களால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பிசைஞ்சிடணும். நீங்கள் ரொம்ப லேட்டாக மாவு பிசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் முறுக்கு பதம் மாறிடும். ஒழுங்காகவே முறுக்கு சுட முடியாது. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்தும் பிசைஞ்சிடக்கூடாது. நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும் போது இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மாவு வந்து நல்ல பக்குவமாக பிசைஞ்சிருக்கமாங்கிறது. நீங்கள் ரொம்ப லைட்டாக தண்ணி கம்மியாக சேர்த்து பிசைஞ்சிருந்தீங்கன்னா மாவு வந்து கட்டையில் சேர்த்துட்டு நம்ம புளியும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், புளிய முடியாது. அதே சமயம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் புளியும் போது ஒரு மாதிரி நல்ல ஷேப் கிடைக்காது. அதனால் கரெக்டாக பார்த்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. முறுக்கு மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு இறுக்கி பிழிஞ்சிட்டு அந்த ஈரத்தன்மையோடு எடுத்து இந்த மாதிரி போற்றி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் காஞ்சி போகாமல் இருக்கும். முறுக்கு புளியறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முறுக்கு கட்டை பார்த்திங்கன்னா மரக்கட்டையை எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும். இந்த மரக்கட்டையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா வருது. எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்குது. பாத்திர கடையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம இடியப்ப கட்டை வச்சுருந்தாலும் முறுக்கு சுடுறதுக்குன்னு தனியாக இந்த மரக்கட்டை வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. முறுக்கு புளிக்கிற சமயத்தில் முறுக்கு கட்டையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அந்த முறுக்கு கட்டையோட அந்த வெளிப்பகுதியில் உள்பகுதியிலலாம் நீங்கள் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவும் கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். விளக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வாங்க முறுக்கு சுடலாம். முறுக்கு சுடுறதுக்காக நான் வந்து கடாய் வந்து வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்து பழக்கப்பட்ட கடாயாக தான் இருக்கணும். நிறைய பேர் அது தெரியாமல் புதுசாக யூஸ் பண்ணக்கூடிய கடாய் வச்சு சுடுவாங்க. அப்படி சுட்டோன்னா முறுக்கு போய் அடியில் அப்படியே இருந்துடும். அதனால் பழக்கப்பட்ட கடாயாக எடுத்துக்கோங்க. கடாயில் எப்போதுமே எண்ணெய் வச்சுட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி முறுக்கு சுடுறதுக்காக பாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பாம் ஆயிலில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பித்தத்தன்மை இருக்கும். அதனால் அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு துண்டளவுக்கு புளி சேர்த்துருங்க. புளி வந்து இதில் சேர்க்குறதுனால அந்த பித்தத்தை வந்து முறித்து எடுத்துரும். அதுக்கப்புறமா இதில் வந்து முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தூளுப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இதனால் முறுக்குலெல்லாம் வந்து உங்களுக்கு உப்பு கேட்காது. தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கல்லுப்பு கூட 1-2 பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு சுடுறதுக்காக மாவை வந்து ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த உரலில் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையிலே இப்படி வந்து உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அடர்த்தியாக மாவு எடுத்துட்டிங்கன்னா கட்டையில் வச்சு நம்மளால் புளிய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 முறுக்கு 2 முறுக்கு புளிகிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நம்ம வந்து எடுத்துருக்க மாவை உரலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்போதுமே மாவு வந்து அந்த கட்டையோட வாய் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. வாயோட ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் உள்ளே இறக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முறுக்கு கட்டை வந்து மேலே வச்சு நம்ம பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கை வந்து டைரெக்டாகவே அந்த எண்ணெய் சட்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருவாங்க. இப்படி பிழிஞ்சு விடுறதுனால முறுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இல்லாட்டியும் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முறுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுறதுக்காக கண்டிப்பாக முறுக்கு குச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி அரிகரண்டி இருந்துச்சுன்னா அந்த அரிகரண்டியை நம்ம வந்து அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக சாசர் வச்சுட்டு அதை வந்து இப்படி ஒரு வச்சிடலாம். அந்த அரிகரண்டியில் இருக்கிற எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாசரில் வந்து வடிஞ்சிரும். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புளி பார்த்திங்கன்னா உள்ளே தான் கிடக்கு. இது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து நம்ம தனியாக சாசரில் கூட எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு வெந்ததுக்கப்புறம் அதோட அந்த கொதிப்பு நிலை பார்த்திங்கன்னா கம்மியாயிரும்.
அந்த கொதிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து முறுக்கை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு வெள்ளையாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அதுவே ரொம்ப வெள்ளையாக இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கிறிஸ்பினஸ் இல்லாமல் ஜவக்கு ஜவக்குன்னு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.